இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய கிருபை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. இந்த நாள் உங்களுக்கு நன்மையான ஆசீர்வாதமான நாளாய் கர்த்தர் மாற்றி தருவாராக. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றார். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எலியா தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு முன்பாய் நிற்கிற தீர்க்கதரிசி. அவனுடைய ஓட்டம் முடிகிற தருவாயிலே கர்த்தர் சொல்லிவிட்டார், நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன் என்று. இதை அறிந்து எலியா புறப்பட்டு செல்லும் போது எலிசா கூடவே இருக்கிறவன், எலியாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறவன். எலிசாவின் இடத்துல எலியா இந்த விஷயத்தை வெளிப்படுத்தாமல் சொல்லுகிறார், நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை இந்த இடத்துக்கு போக சொல்லுகிறார் என்று புறப்படும் போது எலிசா சொல்லுகிறார், நான் உம்மை விடுகிறதில்லை. என்னை நீங்க தான் கூட்டிட்டு வந்தீங்க, என் மேல சால்வையை போட்டு என்னை அழைத்து கொண்டு வந்தீங்க, நான் உம்மை விடுகிறதில்லை என்று உறுதியா இருக்கிறான். அதன் பிறகு இவர்கள் இருவரும் பெத்தேலுக்கு போகிறார்கள். அங்கேயும் எலியா எலிசாவை, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை புறப்பட சொல்லுகிறார் என்று சொல்லி போகும்போது அதற்கும் எலிசா சொல்லுகிற வார்த்தை, நான் உம்மை விடுகிறதில்லை. இப்பொழுது இருவருமாக அந்த யோர்தானை கடந்து செல்லுகிறார்கள். இப்படி எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார் என்கிற செய்தி எலிசா மட்டும் அறியவில்லை, மற்ற தீர்க்கதரிசிகளின் புத்திரரும் இதை அறிந்திருக்கிறார்கள், இதை தெரிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த எலிசா மட்டும் என்ன செய்கிறார் என்றால், எலியாவை விடாமல் பற்றி கொள்ளுகிறான், அவரோடு கூட நடக்கிறதுல உறுதியா இருக்கிறான். இதனாலே மற்றவர்களுக்கு கிடைக்காத பாக்கியம் எலிசாவுக்கு கிடைத்தது. என்ன பாக்கியம் தெரியுமா? எலியாவின் மேல் இருந்த அந்த வரம் எலிசாவுக்கு 2 மடங்காய் கிடைத்தது. எலியா எடுத்துக்கொள்ள போகிற செய்தி எலிசாவுக்கு தெரிந்தது, எலிசாவுக்கு தெரிந்தது போல இன்னும் அநேகருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் அதன் நன்மை, அதனுடைய பலன் எலிசாவுக்கு மட்டுமே கிடைத்தது. ஏன் தெரியுமா? மற்றவர்கள் அவங்கவங்க இடத்துல இருந்துட்டாங்க, எலிசா மட்டும் எலியாவை விடாமல் பற்றி கொண்டான். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, அநேக வார்த்தைகளை நாம் கேட்கிறோம். கேட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டோமா என்று கேட்டால் உண்மையிலே இல்லை என்பதுதான் எல்லாருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை. ஆனால் இந்த நாளிலே கர்த்தர் தருகிற ரேமா, கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன தெரியுமா? பற்றி கொள்ளுகிறவன் பெற்றுக்கொள்வான். நீங்க பற்றி கொள்ளுங்க, விடாம பற்றி கொள்ளுங்க. யோர்தான் இருக்கட்டும், எந்த சூழ்நிலை ஆகட்டும், எந்த இடத்துலையும் நின்னுறாதீங்க, எந்த இடத்துலையும் அவரை விட்டுறாதீங்க, அவரை விட்டு விலகிறாதீங்க. எரேமியா 2 சொல்லப்பட்டிருக்கிறது, ஏன் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை, ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட போராட்டம்? நான் உங்களை நடத்தி கொண்டு போகும்போது நீங்க என்ன விட்டதினால் அல்லவோ என்று சொல்லுகிறார். எலியா சொல்லுவாரு, நீங்க விட்டு போயிருங்க அப்படின்னு. ஆனா ஆண்டவர் சொல்ல மாட்டார், என் கூடவே இரு என்று தான் சொல்லுவார். நீ வராதேன்னு சொன்ன இடத்திலேயே ஒருவன், நான் என்ன வந்தாலும் உம்மை விடுவதில்லை என்று விடாமல் பற்றி கொண்டிருக்கும் போது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நம்ம கூட இருந்து நடத்த அவர் தம்மை ஒப்பு கொடுத்து வந்திருக்கும் போது நாம் அவரை விட்டு விடுவது எந்த விதத்தில் நியாயம்? இன்னைக்கு கேட்ட அநேக வார்த்தைகளை சுதந்திரிக்காம இருக்க காரணம், நாம் அவரை பற்றி கொள்வதை விட்டுவிட்டோம். பெற்றுக்கொள்வதில் கவனம் செலுத்துகிறோம், பற்றி கொள்வதை விட்டுவிட்டோம். வேதம் சொல்லுகிறது, நீ பற்றிக்கொள், உனக்கு வேண்டியதை பெற்றுக்கொள்வாய். எலிசா எலியாவை பற்றி கொண்டான், அவன் கேட்டதை பெற்றுக்கொண்டான். பற்றி கொள்ளுகிறவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல தகப்பனே, பெற்றுக்கொள்ளதான் உம்மிடத்தில் வருகிறவர்களாய் இருக்கிறோம், பற்றி கொள்வதை விட்டுவிட்டோம். பற்றி கொள்ளுகிறவன் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளுகிறான் என்று இந்த நாளில் எங்களோடு பேசினேன். உம்மை பற்றி கொண்டு பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.